ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 562. இங்கு ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் 7 அதிசயம் என்ன என்பதை காண்போம். 1. ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் கல்லால் ஆன கொடிமரம் அசையக்கூடியது ஆகும். 2. வளரும் நெல் குதிர்கள் இருக்கின்றன. சேமிப்பு கிடங்கில் உள்ள எவ்வளவு நெல்லை அதில் கொட்டினாலும் அது விரிவு அடைந்து ஏற்றுக்கொள்ளும் என்கின்றார்கள். 3. கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதருடைய கண்கள் ஒளிரும் என கூறப்படுகின்றன. 4. ரங்கநாதர் அணியும் கால் செருப்பு தேய்ந்து கொண்டே வரும் என கூறப்படுகின்றது. 5.3 வாசல்கள் இருக்கும் அம்மன் சன்னதி பக்கம் உள்ள இந்த 5 குழியில் நமது 5 விரல்களை வைத்து சாய்ந்து பார்த்தோம் என்றால் பரமபத வாசல் மூடியிருந்தாலும் திறந்து இருப்பது போல் காட்சி தரும். 6. இந்த ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் உள்ள ராமானுஜருடைய உடல் 900 வருடம் ஆகியும் நகமும் ரோமமும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. 7. இந்த கோவிலில் உள்ள ரங்க விமானம் சுயம்பு ஆக உருவானது ஆகும். அடுத்ததாக ஒரு சிறு கதை இங்கு காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான சிவபெருமான் ஏன் சுடுகாட்டிற்கு காவல் இருப்பதன் இரகசியம் என்ன என்பதை இங்கு காண்போம். மேலே கண்ட இந்த கேள்வியை பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டதற்கு அவர் இவ்வாறு கூறுகின்றார். எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய இடம் சுடுகாடுதான். தான் உயிருடன் இருக்கும்போது கடவுள் இடம் வந்து உண்மையான அன்புடன் யாரும் வேண்டுவது கிடையாது. பௌதிகமாக இதை கொடு அதை கொடு என்றுதான் வேண்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலம் மட்டுமே கவலைப்படுவார்கள். பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள். அப்போதுதான் அந்த ஆத்மா அந்த கூட்டத்தை பார்த்து உணர்ந்து கொள்ளும். நான் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி ஓடி நேரத்தை வீண் ஆக செலவழித்து விட்டேன். மோட்சத்திற்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமல் போய்விட்டேன் என கலங்கி தனியாக நிற்கும். இப்பொழுது சிவபெருமானாகிய நானோ அந்த ஆத்மாவை தனியாக விடமாட்டேன். மயான பூமியில் அந்த ஆத்மாவிற்கு நான் துணையாக நிற்கின்றேன். இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கின்றேன். எனவே காயம் அடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைக்கு உதவுவது எனது கடமையாகும். ஆகையால் தான் பார்வதி தேவி மயான பூமியில் தங்கி தவிக்கும் ஆத்மாக்களுக்கு வழி காட்டியாக நான் இருக்கின்றேன் என கூறினார் பார்வதி தேவி அவர்களிடம் சிவபெருமான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்